ஆசைக்கு வாங்கினா பரவாயில்ல, ஆணவத்தில் வாங்கிட்டு வந்து அடுக்கி வச்சா என்ன மாதிரி நிலமை தான் உங்களுக்கும் வரும். என்னன்னு சொல்கிறேன், வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். என்னடா தத்துவலாம் பேசிட்டு எடுத்தோடனே பேர்ட்ஸோட வேஸ்ட்டை காட்டிட்டுருக்கான்னு நினைக்காதீங்க. நீங்கள் பார்க்குறது எல்லாமே குட்டி குட்டி புழுங்க. இதெல்லாம் என்னால் தான் உருவாச்சு. ஏன்னு சொல்கிறேன், கண்டினியூவாக பாருங்கள். எப்போவுமே நான் வந்து 2 வீக்ஸ் ஒன்ஸ் ஆச்சு இந்த சாக்கெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி பேர்ட்ஸோட வேஸ்ட்டெல்லாம் வாரி கொட்டிடுவேன் தூரமாக கொண்டு போய். ஆனால் இந்த டைம் ஒரு 3 வீக்ஸ் மேலே ஆகிடுச்சு. என்னோடய பர்சனல் ஒர்க் இருந்ததுனால கொஞ்சம் நான் பேர்ட்ஸை வந்து மெயின்டைன் பண்ண முடியல. வாட்டர் ஃபீடு மட்டும் போட்டுட்ருக்கேன். இதெல்லாம் ஏன்டா சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, கேஜை வந்து க்ளீன் பண்ணாமல் விட்டதுனால நிறைய பூச்சி புழு அப்படின்னு எல்லாமே உருவாயிடுச்சு. இப்போ இன்றைக்கி தான் நான் ஃப்ரீயாக இருந்தேன். சரி விட்டால் எப்படியே வேலைக்காகுது அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து கையோட க்ளீன் பண்ண ஆரம்பித்தாச்சு. நிறைய பேர் புறா வளர்த்தா நிறைய கொட்டும் லாபம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் கொட்டுறது என்னமோ கடைசியாக இது தான் கொட்டும். ஸோ நம்ம லாஃப்ட் அப்டேட் வேணும்னா கமெண்டில் சொல்லிட்டு போங்க.